the daily Word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு பேசிக்கொண்டு வருகிறார். இந்த நாளிலே ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? யோபு எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்யறது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபக்தன் அழகாய் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்யறது ஒன்றும் என் வாழ்க்கையில தடைபடாது. ஒருவேளை யோபு எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில, ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில, ஒருவேளை மரண படுக்கையில படுத்திருந்த போதிலும் யோபு தன் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி சொல்லுகிறார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ என் வாழ்க்கையில செய்யறது ஒன்றும் தடைபடாது. என் வாழ்க்கை குறித்த அக்கறை உமக்குத்தான் உண்டு சாமி. ஒருவேளை மனுஷனுக்கு அல்ல, ஒருவேளை என்னை சுற்றிய ஜனங்களுக்கு அல்ல, நண்பர்களுக்கு அல்ல, ஒருவேளை என்னை பார்த்து இகழ்ந்து, என்னை பார்த்து ஒருவேளை துன்புறுத்துகிற வார்த்தை பேசுவார்களே ஒழிய என்னை யாரும் என்னை ஊக்குவிக்கவோ என்னை உயர்த்தவோ யாராலும் முடியாது. அது நீர் மாத்திரம்தான் முடியும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிற, அன்பு மகனே, அன்பு மகளே, உன் வாழ்க்கையில நான் செய்யறது ஒன்றும் தடைபடாது. ஒருவேளை என் வாழ்க்கை எல்லாம் தடைபட்டு போச்சு, என் வாழ்க்கை எல்லாம் இழந்து போய் நிக்கிறேன்னு, ஒருவேளை கைவிடப்பட நிற்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போய் இந்த வார்த்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டு பேசுறாரு, அவர் செய்யறது ஒன்றும் தடைபடாது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, உங்களை உயர்த்த வேண்டிய நன்மையை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிருபையை அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில தந்தருள்வார். ஒருவேளை அதை அந்த மனுஷன் தடுக்கிறான், எனக்கு உயர்வு, பதவி உயர்வு வரணும், அவங்க தடுக்கிறாங்களே, அல்லது எனக்கு பொருளாதார தேவை தடுக்கிறாங்களே, எனக்கு வர வேண்டிய பணம் கொடுக்காமக்கிறாங்களே, ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒருவேளை கலக்கத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டு பேசுகிறார், அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் எந்த ஒரு மனு தடுக்க முடியாது, எந்த ஒரு மனுஷனை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டு வாக்கு பண்ணினால், ஆண்டு நினைச்சிட்டா நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்க தலையை நிமிர பண்ணுவார். ஜெபிக்கலாங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவருப்பா, நீ செய்யறது ஒன்றும் தடைபடாது. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொடுக்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில எல்லா தடைகளையும் மாற்றியப்பா, நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் அனுபவிக்க, சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதுக்காய் நன்றி, மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில உயர்த்துறது நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். அதை யாரும் தடுக்க முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்யறது ஒன்றும் தடைபடாது. God bless you.